அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் நாள். நம்ம எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மிகவும் நல்ல நாள். அதை நம்ம தான் சொல்றதுன்னு இல்லை, ஆண்டாலே அவங்களோட முதல் பாசுரத்திலேயே ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லிடுறாங்க, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மார்கழி திங்கள் மட்டும்தான் மதி நிறைந்த நன்னாளா? வருஷத்துல 12 மாசம் வருது, அது எல்லாம் நல்ல நாள் கிடையாது, இந்த மார்கழி மாசம் மட்டும்தான் நல்ல நாளா? அப்படி பார்த்தா அன்னைக்குதான் எல்லா நாள்லயும் விசேஷம் பண்டிகைன்னு ஏதாவது இருக்கணும். ஆனா ஒரு விசேஷம் கூட பண்ண மாட்டோம் இந்த மார்கழி மாசத்துல. ஒரு கல்யாணம் இருக்காது, ஒரு விசேஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அதை ரொம்ப நல்ல நாளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகியல் விஷயத்தை எல்லாத்தையும் நான் தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு மாசம் முழுக்க முழுக்க பகவானையே நினைச்சிருக்கணும், நம்ம வாழ்க்கைய பகவானுக்காகவே அர்ப்பிச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மார்கழி மாசத்தை தான் அவங்க நல்ல நாள்னு சொல்லியிருக்காங்க. மீதி 11 மாசத்துக்கு இந்த ஒரு சிறப்பு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, மார்கழி மாசம் நம்மளுக்கு எப்படி இந்த மார்கழி மாசத்துல 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றோமோ, அதே மாதிரி தேவர்களுக்கு உண்டான ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்டான ஒரு வருஷம். அந்த தேவர்களுக்கு இந்த காலை 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த மார்கழி மாசம்தான். அதனால தேவர்களும் அவங்களோட பூஜை பண்ற இந்த மார்கழி மாசத்துல நம்மளும் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் நம்மளுக்கும் கிடைக்கும், அந்த அனுகிரகம் நம்மளுக்கும் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா நம்ம விரதம் இருக்கிறோம், பூஜை பண்றோம். எல்லா கோயில்கள்லுமே விசேஷமா இருக்கும். சிவன் கோயில்ல தான் இருக்கும், பெருமாள் கோயில்ல தான் இருக்கும், அம்மன் கோயில்ல தான் இருக்கும்லாம் கிடையாது. எந்த கோயிலா இருந்தாலுமே மார்கழி மாசம் மட்டும் காலையில 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள தீபாராதனை நடத்தி முடிச்சிடுறாங்க. ஏன்னா மார்கழி மாசத்துல அப்படிங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா மார்கஸ்ரீஷே அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. மார்கஸ்ரீஷம்னா நம்முடைய மார்க்கத்தை திருத்துவது இந்த மார்கழி மாசமா. மனுஷனா எதுக்கு இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்னா, பரமாத்மாவை இந்த ஜீவாத்மாவை கூட சேர்த்து வைக்கணும், பரமாத்மா கூட நம்ம போய் ஐக்கியம் ஆகணும் அப்படிங்கிறது தான் மனுஷனா பிறக்கிறதுக்கே ஒரு உத்தேசம். ஏன் அப்படின்னா, மீதி விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, ஊர்வன நடப்பனா எல்லாம் இருக்குது. அவங்களுக்குலாம் காலையில எழுந்திரிச்சா சாப்பிடணும், அவங்களோட டெய்லி ரொட்டீன் பார்க்கணும், பால் கறக்கணும்னா பால் கறக்கணும், இல்லை வேற அவங்க என்னென்ன வேலை இருக்கோ அவங்க வேலையை பார்க்கணும், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. மனுஷனுக்கு தான் 6ஆம் அறிவுன்னு ஒன்று கொடுத்து இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுத்துருக்கான். எத்தனையோ ஜென்மாக்கள்ல என்னென்னமோவா பிறந்தவங்க இந்த ஜென்மாவில் நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம் அப்படின்னா இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த 11 மாசம் ஒதுக்கி வச்சுட்டு நீ கல்யாணம் கச்சேரி காட்சின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு மாசம் மட்டும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த ஒரு மாசமாவது ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஐக்கியம் படுத்துறதுக்கு உண்டானதை வேலையை பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ வெயில் காலத்திலேயே மழை காலத்துக்கு வேண்டியதை சேமித்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, முதுமைக்கு வேண்டியதை இளமை காலத்திலேயே சேமித்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஜென்மா கடை தேறுவதற்கு வருஷம் ஃபுல்லாக ஒன்றும் செய்யலைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த மார்கழி ஒரு மாசத்துல மட்டுமாவது நீங்கள் சாமி கும்பிட்டு செஞ்சு உங்களுடைய பாவங்களை போக்கிக்கிறதோ செய்யறதோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆடி மாசமும் அதே மாதிரி தான், மார்கழி மாசமும் அதே மாதிரி தான். ஆடி மாசத்துல கூட இவ்வளவு சிறப்புகள் யாரும் பண்றது இல்ல, அப்படியே அது கொஞ்சம் உலகியலுக்கு வந்துருச்சு. மார்கழி மாசம் ஒண்ணு மட்டும் விட்டு வச்சிருக்காங்க, அதை நம்ம விடாம வச்சுக்கணும். அதனால மார்கழி மாசம் ஆச்சு அப்படின்னா ஐயோ காலையிலேயே எந்திரிக்கணுமா, இந்த குளிர்ல கோயிலுக்கு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மலைக்காம கண்டிப்பா எந்திரிச்சு இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிகவும் அதிகம். அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாசத்தை அவங்களுடைய திருப்பாவை அப்படிங்கிற அந்த கிரந்தத்திலேயே முதல் வார்த்தையாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு பகவத்கீதையில, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகச்சிறந்த மாதத்தையே முதல் அந்த மாதத்தினுடைய பெயரையே தன்னுடைய கிரந்தத்தினுடைய முதல் வார்த்தையா யூஸ் பண்ணி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மதி நிறைந்தன்னா சாதாரணமா சொல்லுவாங்க, சந்திரன் பூர்ணமா இருக்கிற பௌர்ணமியில அவங்க இந்த திருப்பாவையை பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
அப்படியும் வச்சுக்கலாம். நம்மளுடைய அறிவை வந்து பகவான் பக்கமா திருப்பக்கூடிய மதி நிறைந்த இந்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம பொருள் கொள்ளலாம். அடுத்தது இந்த அவங்க பாடும்போது அது வந்து பௌர்ணமியா இருந்துச்சு, அதனால நல்ல நாள். வளர்பிறையா இருந்தா நல்லது, பௌர்ணமி அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பௌர்ணமி நன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த வருஷம் மார்கழி பிறக்கிறது வந்து துவாதசியில தான் பிறக்குது. அப்ப இது நல்ல நாள் கிடையாதா அப்படின்னு சொன்னா, நம்ம பகவானை என்னைக்கெல்லாம் நினைக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதனால ஒவ்வொரு வருஷமுமே மார்கழி மாசம் நல்ல நாள் தான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மார்கழி மாசம் பாவை நோன்பு அவங்க வந்து கோகுலத்துல அந்த கோகுல சிறுமிகள் எல்லாம் எப்படி பாவை நோன்பு நோட்டுறாங்களோ அதையே தான் இவங்களும் நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த 30 பாசுரத்துல படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும், ஐந்தும் ஐந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு 5 பாசுரமும் ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்குது. முதல் 5 பாசுரம் வந்து இந்த மார்கழி மாசத்துல நம்ம எதுக்கு நோன்பு பண்ணணும், அந்த நோன்பு பண்ணா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. எதுவுமே நீங்க வாங்க பார்த்துக்கலான்ட்டு சொன்னோம்னா அவ்வளவு தூரம் தெரியாது. நம்ம வந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக முதல்ல ஒரு 5 பாசுரத்துல இதனுடைய இந்த நோன்பினுடைய விரதத்தினுடைய விளக்கத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்த ஒரு 10 பாசுரத்துல ஒரு 10 கோபிய பெண்களை வந்து துயில எழுப்பி தங்களோட சேர்ந்து கோயிலுக்கு கண்ணனை பார்க்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன் இவங்க மட்டும் போனாங்கன்னா கூட்டம் இருக்காம இருக்கும், இவங்க பாட்டையும் டக்குன்னு கண்ணனோட சேர்ந்து பேசிட்டு செஞ்சுட்டு வந்துடலாம். எதுக்கு இருக்கிறவங்க ஊரையே கூட்டிட்டு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. பாகவத லட்சணம் என்ன அப்படின்னா, நம்ம மட்டும் பகவானை அனுபவிக்க கூடாது, எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போய் தான் பகவானை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பாகவதனுடைய மிக சிறந்த லட்சணம். எந்த ஆழ்வாரா இருந்தாலும் பகவானை பத்தி தான் பாடியிருக்காங்க. யாருமே பாகவதர்களை பத்தி அவ்வளவா பாடினதில்லை. இந்த ஆண்டாள் மட்டும்தான் தன்னுடைய பாசுரங்கள்ல பாகவதர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 10 பாசுரங்கள் மூலமா அந்த பாகவதர்களை எழுப்பி தங்களோட சேர்த்து அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 5 பாசுரத்துல என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணருடைய கூட இருக்கிறவங்க நந்தகோபாலன், யசோதை, நப்பின்னை போன்றவர்களை எல்லாம் துயில் எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 5 பாசத்துலதான் கிருஷ்ணனை துயில் எழுப்புறாங்க. நான் வந்து கிருஷ்ணனை தான் அனுபவிக்கணும், கிருஷ்ணனுடைய அனுகிரகம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்ப நேரா போனோமா, கிருஷ்ணனை பார்த்தோமா, பேசினோமா, அனுகிரகத்தை வாங்கினோமா, பலனை வாங்கினோமான்னு சொல்லிட்டு வராம இவங்க எல்லாத்தையும் கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் முதல்ல அவங்களுடைய அனுமதியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நந்தகோபன், யசோதை, பலராமன், நப்பினை எல்லாத்தையும் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 5 பாசுரங்கள்ல கிருஷ்ணனை துயில் எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 5 பாசுரத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த நோன்பு நாங்க உனக்காக தான் நோன்பு பண்றோம், எங்களுக்கு என்னென்ன அனுகிரகம் செய்யணுமோ அதை எப்படி செய்யணுமோ அதை நீ பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட வேண்டுற மாதிரி இந்த திருப்பாவையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 பாசுரங்கள் வந்து இந்த மார்கழி நோன்பினுடைய ஒரு அவதாரிகையான பாசுரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன சொல்றாங்கன்னா, நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாதாரணமாவே எந்த ஒரு நோன்புனாலும் சரி, விரதம்னாலும் சரி, கண்டிப்பா குளிக்கணும், செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நியதி தான். இதை வேற தனியா மென்ஷன் பண்ணி சொல்லணுமா, நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணுமா அப்படின்னா, நீராடுதல்னா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா போய் யமுனையில போய் தண்ணி குளிச்சுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. இறைவனுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிற அந்த யமுனை நதியில நம்ம குளிக்கணும் அப்படிங்கறது தான் அவங்க நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீராட போதுவீர் போதுமினோ நேரிலேர். யார் யாரெல்லாம் கூப்பிடுறது அப்படின்னு சொன்னா, யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாருமே வாங்க. கண்ணன் வந்து இன்னைக்கு வந்து 10 பேருக்கு தான் நான் அருள் பண்ணுவேன், அதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன், யார் ஃபர்ஸ்ட் 10 பேர் வரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. எத்தனை கோடி பேர் வந்தாலும் சரி எல்லாருக்கும் நான் அளவுக்கு அதிகமான அருளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் நம்ம கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறதுக்காக தான் யார் யாரெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீராட போதுவீர் போதுமினோன்னு கூப்பிடுறாங்க. அடுத்தது நேரிழையீர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நேரிழையீர் அப்படின்னா நேர்மையையே தனக்கு ஆபரணமாக உடையவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இப்போ வந்து நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த நாட்கள்ல எல்லாம். ஆனா அவங்க வந்து அந்த ஆயர்பாடி சிறுமிகளை கூப்பிடும்போது நேர்மை என்பதையே ஆபரணமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. அடுத்து ஆயர்பாடிக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன சீர் அப்படின்னா சிறப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஆயர்பாடிக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அங்க வந்து வெறும் பால் தயிர் மோரா இருக்கும், ஒரே சேரா இருக்கும். என்னது மாடுலாம் போயிட்டு வர்றது, அந்த கோமியம் சாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சதசதான்னு இருக்கும். அது போய் இது சீர்மல்கும் ஆய்ப்பாடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அது அப்படி கிடையாதான். அங்க வந்து யமுனை நதி ஓடிட்டு இருந்ததுனால அந்த ஆய்ப்பாடியில நீர்வளம் ரொம்ப நிறைஞ்சு இருந்துச்சான். அந்த நீர்வளம் நல்லா நிறைஞ்சு இருந்ததுனால அங்க நிலவளமும் நல்லா இருந்தது. அதனால பயிர்கள் எல்லாம் நல்லா செழிப்பா வளர்ந்துச்சு. பயிர்கள் எல்லாம் செழிப்பா இருக்குது, அந்த கோவர்தனை மலை இருக்குது, வனம் இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க வந்து கால்நடைகளையும் நல்லா மேய்ச்சி அதனால பால்வளம் நல்லா நிறைஞ்சு இருந்துச்சு. நீர்வளம் நிலவளம் பால்வளம் எல்லாம் இருந்தாலே அந்த இடத்துக்கு கண்டிப்பா ஒரு பெருமை இருக்கும். இது மட்டும் இல்லாம மால் வளம் அங்க இன்னும் ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருந்துச்சான். வைகுண்டத்துல கூட பெருமாளை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நார்மலா இருப்பாரு. அங்க இருக்கிறவங்க யாரும் ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாங்க. பெருமாளுக்கு கோபம் வர்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அதனால அவர் கோபத்தையும் பார்க்க முடியாது, அவருடைய கருணையையும் பார்க்க முடியாது வைகுண்டத்துல. அதே இங்க ஆயர்பாடியில என்னன்னா அவருடைய கோபத்தை பார்க்கலாம். எப்படின்னா அசுரர்கள் நிறைய லைனா வந்துகிட்டே இருக்காங்க. அந்த அசுரன் இந்த அசுரன் இப்படி அசுரன் அப்படி அசுரன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய கோபத்தை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கண்ணன் இந்த வெண்ணையை திருடுறது, ஜடையை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்றதெல்லாம் பண்ணும்போது, பானையை உடைக்கிறதெல்லாம் செய்யும்போது அவனுடைய சேஷ்டைகள் பார்க்கும்போது அப்ப அவனோட கருணையும் பார்க்க முடியல, அவனுடைய அன்பை பார்க்க முடியுது. வைகுண்டத்துல கூட கிடைக்காத ஒரு விசேஷ குணத்தோட பகவானுடைய குணத்தை நம்ம ஆயர்பாடியில பாக்குறோம். அப்படிங்கும்போது சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நல்லா கோடிக்கணக்குல சொத்து இருக்கும் போல இருக்கு. தங்கம் என்ன ரேட்டு வித்தாலும் கவலையே கிடையாது, நம்ம எவ்வளவு வேணா கிலோ கிலோவா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. செல்வ சிறுமியர்கள் அப்படின்றத வந்து கண்ணனை வந்து நீங்க கூடவே விளையாடக்கூடிய செல்வம் வாங்கி இருக்கு உங்ககிட்ட. அவங்க கூட தொட்டு விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, என்னென்ன பண்றது, அவங்க பண்ற சேஷ்டை எல்லாத்துலயும் இவங்க பங்கெடுத்துக்கிறது, அவனை விரட்டுறது அடிக்கிறது எல்லாம் பண்ண முடியுது உங்களால. சாதாரணமா ஒரு பெருமாளை வந்து யாராவது தொற்ற முடியுமா? கிட்ட நெருங்கிட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதே இந்த ஆயர்பாடியில இருக்கிற கோபிய சிறுமிகளுக்கும் சரி சிறுவர்களுக்கும் சரி அங்க இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே கண்ணனை அடிக்கிறதுல இருந்து அவனை தூக்கி கொஞ்சற வரைக்கும் முத்தம் கொடுக்கற வரைக்கும் எல்லாம் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு செல்வத்தை அவங்க வந்து நிறைய அடைஞ்சிருந்தாங்க. வசுதேவர் தேவகிக்கு தான் மகனா பிறந்தாரு. இருந்தாலும் அங்க ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. உடனே இங்க கோகுலத்துக்கு வந்தாச்சு. அதே இந்த கோகுலத்துல அவர் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு குழந்தை நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடி வெளுத்துருவோம். ஆனா அந்த கிருஷ்ணர் பண்ண எல்லா லீலைகளையும் நம்ம சொல்லி சொல்லி ரசிக்கிறோம், நினைச்சு நினைச்சு ரசிக்கிறோம். திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் சந்தோஷமா இருக்குது, இன்பமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு செல்வத்தை அந்த ஆயர்பாடி சிறுமிகளுக்கு நிறைய இருந்துச்சான். அதனால அவங்கள செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் விவரிக்கிறாங்க. நந்தகோபர் கிட்ட வந்து கிருஷ்ணர் எப்படி இருப்பாலாம், ரொம்ப நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வாங்குவாராம். இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைய பார்த்து சொல்றீங்களே தண்ணை திருடுறான் பானையை உடைக்கிறான்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளை செய்யுமா, இந்த பூனை பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரியே தான் அப்பா கிட்ட நடந்துப்பானாம். அதே யசோதை கிட்ட போனா, எனக்கு பால் கொடுக்கறத விட உனக்கு வேலை ரொம்ப முக்கியமா போச்சா, நீ இவ்வளவு நேரம் கடைஞ்சு வச்ச தயிர் அப்படியே உடைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பானையோட உடைச்சிட்டு மோர் வெண்ணெய் எல்லாத்தையும் பாலாக்கிட்டு ஓடி போயிடுவார். யசோதை கிட்ட இருக்கும்போது நான் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சேஷ்டையெல்லாம் பண்ணிட்டு, நந்தகோபன் கிட்ட வந்ததுமே நான் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்க ஒடுக்கமா சீன் போடுறதுதான் இந்த கிருஷ்ணருடைய வேலை. அதான் நந்தகோபனுக்கு குமரனாகவும் யசோதை கிட்ட இளம் சிங்கமாகவும் நடந்துகிட்டாராம். நந்தகோபன் எப்படிப்பட்ட ஆளுன்னா கூர்வேல் கொடுந்தொழிலனா, அப்ப கையில கூர்வேலி எப்பயுமே வச்சுக்கிட்டே இருப்பாராம். சரி பாக்குறவனெல்லாம் நீ இந்த தப்பு பண்ணியா, இந்த அடி போத அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்றதுக்கு கிடையாது.
கண்ணனை ஏதாவது ஒரு எறும்பு கடிச்சிருமோ, ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாராம். அதை வந்து வேல் வச்சு கொல்ற அளவுக்கு கண்ணனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாராம். அதனால கூர்வேல் கொடுந்தொழிலனா, கொடுந்தொழிலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி கிடைக்கிறவங்களெல்லாம் கசை போட வேண்டியதுதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. கண்ணனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அவருடைய வீரம் தானாகவே வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யசோதையை பத்தி விளக்கும் போது என்ன சொல்றாங்க, ஏறார்ந்த கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏறார்ந்த கண்ணினா அழகான கண்கள் உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாதாரணமாவே யசோதைக்கு கண்கள் அழகு. அத அந்த அழகான கண்களை கண்ணனை பார்த்து பார்த்து இன்னும் அழகாக்கிக்கிட்டாங்களாம். கண்ணனுடைய அழகை கண்டு கண்டு அந்த கண்களுடைய அழகு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காகவே ஏறார்ந்த கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு யசோதைக்கு சொல்றாங்க. அடுத்து இவங்க எல்லாத்தையும் விளக்கியாச்சு. இப்போ அடுத்தது யாரை விளக்குறது அப்படின்னா கிருஷ்ணனை விளக்குறாங்க. கிருஷ்ணனுக்கு எப்படி உடம்பு அப்படின்னா கார்மேனி அப்படின்னா கருப்பான உடல் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாதாரணமா கருப்பு அப்படின்னாலே நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்பா இருந்துச்சுன்னா பொண்ணு கருப்பா இருக்குது வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ற அளவுக்குலாம் நம்ம இருப்போம். ஆனா கிருஷ்ணருடைய கருப்பு எப்படி அப்படின்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய கருப்பு, ரொம்ப விரும்பக்கூடிய கருப்பு. இந்த மேகம் கூட வெள்ளையா இருந்துச்சுன்னா அது அவசியப்படாது. ஏன்னா காத்துலயே அது இங்க அங்கன்னு சொல்லிட்டு நவுந்து போயிடும். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பலனாகிய மழை அப்படிங்கிறது கிடைக்காது. அதே அந்த மேகம் கருப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பலனாகிய மழையை அது கொடுக்கும். அதே மாதிரி கண்ணனும் கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருடைய மேனி கருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்மேனின்னு சொல்றாங்க. அடுத்தது உடம்புதான் கருப்பா இருக்குது, கண்கள் அப்படி கிடையாது, செங்கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமலநாதிபுரான்ல ஆழ்வார் சொல்லுவாரு, கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கண்களுக்கே உண்டான சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாமுத்திரிகா லட்சணங்கள் படி அமைந்த செம்மையான கண்கள் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அவருடைய முகத்தை பத்தி விவரிக்கும் போது சொல்றாங்க, கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்ட்டு. கதிர்னா சூரியன், மதியம்னா சந்திரன். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே டைம்ல இருக்க கூட இருக்காது. ஒண்ணு பகல்ல இருக்கும், இன்னொன்னு இரவுல இருக்கும். ஒண்ணு ஹாட்டா இருக்கும், ஒண்ணு கோல்டா இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது அது எப்படி உங்களுடைய கிருஷ்ணனுடைய முகம் மட்டும் கதிர் மாதிரியும் இருக்கும், மதியம் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரே ஃபேமிலியில தான் இருந்தாங்க. ஹிரண்யகசிப்புவும் இருந்தாப்புல, பிரகலாதனும் இருந்தாங்க. ஹிரண்யகசிப்பு கிட்ட காட்டினா அதே உக்ரத்தை பிரகலாதன் கிட்ட காட்ட முடியாது. ஏன்னா அவர் வந்து இவருடைய அன்பர் பக்தர் பாகவத அப்படிங்கும்போது அவர் ஹிரண்யகசிப்பு கிட்ட கண்டிப்பு தான் காட்டி ஆகணும். ஏன்னா அவர் வந்து அவருடைய பக்தரை கொடுமைப்படுத்துறாரு. அதனால ஹிரண்யகசிப்பு கிட்ட அவளோட கண்டிப்பை காட்டுற அதே நரசிம்மமூர்த்தி அப்படியே திரும்பி பிரகலாதர் கிட்ட தன்னுடைய அவ்வளோ வாஞ்சையை காட்டுறாரு. ஒரே ஃபேமிலியில இருந்தாங்க ராவணனும் விபீஷணனும். ராவணன் கிட்ட அவ்வளோ கடுமையை காட்டின ஸ்ரீராமச்சந்திரர் வந்து விபீஷணன் கிட்ட அவன் வந்து ராட்சசனா இருந்தா கூட என்னுடைய தம்பியா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கருணையை காட்டினார். அதனால பகவான் கிட்ட வந்து பக்தர்களை பொறுத்த வரைக்கும் கருணையும் தேவையா இருக்கு. அதே மாதிரி பக்தர்களுடைய எதிரிகளா இருக்கிறவங்க அப்படிங்கிற போது அவங்க கிட்ட கோபத்தையும் காட்ட வேண்டியதா இருக்கு. அதனால கதிரும் சேர்ந்து மதியமும் சேர்ந்த முகத்தை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் பேசினமே, அப்ப இவன் வந்து சும்மா சின்ன பிள்ளை, ஓடி விளையாடுற பிள்ளை, வெண்ணெய் திருடுற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. இவன் தான் உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நாராயணனே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பரபிரம்மே நம்ம கிருஷ்ணன் தான், அவன் தான் அந்த ஆதி மூலமான நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நாராயணன் வந்து நமக்கு பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பறைங்கிறது வந்து இங்க வந்து வாத்தியம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அருள் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது தான் இன்னும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த நாராயணன் தான் நம்மளுக்கு அருள் தரணும். ஏன்னா நம்ம பண்ற விரதம் வந்து அந்த காலத்துல ஆயர்பாடியில இருக்கிற கோகுல சிறுமிகள் பண்ண அளவுக்கு ரொம்ப சிறந்ததும் கிடையாது. அதையே அனுஷ்டிச்சு ஆண்டாள் பண்ணின அளவுக்கு சிறந்ததும் கிடையாது. நம்ம ஏதோ பேருக்கு ஒரு விரதம்ன்ற மாதிரி பண்றோம். இதையெல்லாம் நீ எப்படி இந்த மாதிரி பண்ண, நீ இது பண்ணது தப்பு, நீ அது பண்ணது தப்பு, உனக்கு அருள் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும்
நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் உனக்கு அருள் கொடுக்கணும்னா அருள்லாம் கொடுக்க முடியாது, தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கணும். அதையெல்லாம் மன்னிச்சு நீ வந்துட்டியா, என் காலில் விழுந்துட்டியா, உனக்கு உண்டு போ அப்படிங்கிற மாதிரி நாராயணன் வந்து எல்லாத்தையும் தந்துடுறாரு, நம்மளுக்கு வேண்டிய அனுகிரகங்களை தராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய மனசு பண்ணாதான் நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்குமே ஒழிய நம்மளோட முயற்சியால நான் வாங்கிடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு 100 மீட்டர் ஓடுறவங்க இன்னும் ஒரு 200 மீட்டர் ஓடுனா தான் ஓடலாம். 100 மீட்டர் ஓடுறவனை கொண்டு போய் 100 கிலோமீட்டர் நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நடக்க முடியாது. அப்ப என்ன பண்ண, நீ 100 மீட்டர் நடந்து வந்ததே நான் 100 கிலோமீட்டர் நடந்து வந்த மாதிரி நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நாராயணன் பறை தருவான்னா எல்லாருக்கும் அப்படியே ஃப்ரீயா கொடுத்துட வேண்டியதுதானா, எது வேணாலும் நீ என்ன வேணாலும் பண்ணு உனக்கு அருள் உண்டு, நீ என்ன வேணாலும் பண்ணு உனக்கு அருள் உண்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான். மார்கழி மாசம் காலையில குளிர்ல எந்திரிச்சு வந்து நான் திருப்பாவை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா, அப்போ உனக்கு அருள் உண்டு. அதெல்லாம் முடியாது, நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், இருந்தாலும் நீ பெரிய மனசு பண்ணி அருள் கொடுன்னு சொன்னாலாம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் நாராயணன் பறை தருவான். யாருக்கு தருவான்னா நமக்கு மட்டும்தான் தருவான். யார் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோமோ, யார் கொஞ்சமாவது நம்ம என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு நம்மளோட சொபிஸ்டிகேஷன் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாவது அதுக்காக பாடுபடணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் நாராயணன் தருவான். எல்லாருக்கும் தருவான், வந்தால் தருவான். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறாங்க. இந்த பாவை நோன்பு எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, ஆயர்பாடியில திடீர்னு அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிருஷ்ணனோட இந்த பெண்கள் ஆயர் பெண்கள் எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிலவரைகள்ல வச்சு பூட்டிடுறாங்களாம். நீங்க கண்ணனையே பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்ததும் அந்த ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போகுது. கிருஷ்ணனும் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பஞ்சம் வர்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ்லாம் காட்டுறாராம். சரி, மழை சரியா வராத மாதிரியும், இந்த மழை பத்தாது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பஞ்சம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோரணையை உண்டாக்குறாராம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு தீர்வு பார்க்கணும். அப்படிங்கும்போது ஆயர்குல பெண்கள் எல்லாத்தையும் விரதம் இருக்க சொல்லுங்க, காத்தியாயனி நோன்பு பண்ண சொல்லுங்க, மார்கழி மாசத்துல இந்த குளிர்ல எந்திரிச்சு போய் பண்ணட்டும் அப்படின்னு. அப்ப இவங்களெல்லாம் காலையில எழுப்பி கூட்டிட்டு போய் யமுனையில குளிக்க வச்சு திரும்ப நோன்பு பண்ண வைக்கணும்னா இவங்களுக்கு வந்து துணைக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, பாலுக்கு பூனையவே காவல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனையே பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த பெண்கள் எல்லாத்தையும் பாவை நோன்பு நோக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க வேண்டியதும் உன் வேலை, அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியதும் உன் வேலைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த பெண்களையும் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து காத்தியாயனி நோன்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. கரும்பு தின்ன கூலி வேணுமா, பெண்களுக்கும் சந்தோஷம், கிருஷ்ணனுக்கும் சந்தோஷம், எல்லாம் சேர்ந்து பாவை நோன்பு நோக்குறாங்க. இப்ப சரி, இவங்களே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க கிருஷ்ணனை போய் பார்க்கறதுக்கு, அப்ப நம்ம பாட்டி நம்ம இருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பாரோர் புகழ நம்ம வந்து இந்த கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்த அந்த ஆயர்குல மக்கள் எல்லாரும் புகழற மாதிரி நம்ம கரெக்டா பாவை நோன்பு பண்ணி அதுக்கு தேவையான அந்த மழையை வரவழைச்சு அவங்க கிட்டயும் நல்ல பேர் வாங்கிக்கணும், நம்மளும் கிருஷ்ணனை கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாரோர் புகழ நம்ம அந்த விரதத்தை ஒன்றி அனுசரிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இதுதான் இன்றைய பாசுரத்தினுடைய விளக்கம். இதுல வந்து பரபிரம்மம்ங்கிறது வந்து பொதுவா சொல்லிட்டு இருந்தோம், பரபிரம்மம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அவ்வளவு தூரம் தெளிவா புரியாது. அதையெல்லாம் அப்படியே கொண்டு வந்து சுருக்கி அவருக்கு கரிய மேனி, செம்மையான கண்கள், கதிர்மதியம் போன்ற முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதையெல்லாம் நம்ம அனுபவிச்சு ரசிச்சு யோசிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கங்களை வந்து இந்த பாசுரத்துல சொல்லியிருக்காங்க. இதனால இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா கொஞ்சம் மனசு வச்சு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து இந்த பாவை நோன்பு நோட்டுறோம் அப்படின்னா பலன்கள் வந்து கண்டிப்பா அபரிமிதமா இருக்கும். அதனால எல்லாரும் அடுத்த நாளையில இருந்து இன்னும் நிறைய சேர்ந்து வந்து அனுபவிக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.